நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒய் இஸ் இட் சோ ஹார்ட் டு ஸ்டே பாசிட்டிவ்? நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணா எல்லாரும் ஹேப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்? பாசிட்டிவா இருக்கிறதுன்னு சொன்னாலே நெறைய பேர் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு நெனைப்பாங்க. எப்பவும் ஆல் இஸ் வெல்ன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ரியலிஸ்டிக்கும் இல்ல. ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி. ஒன்லி இல்ல, பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆல்வேஸ். லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா, அத எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு 3 சிம்பிள் டெய்லி ஹேபிட்ஸ் அண்ட் ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் ஷிஃப்ட் கிடைக்கும். இத ஃபாலோ பண்ணா உங்க டே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு வேற லெவல் எனர்ஜி இருக்கும். நேத்து கூட எனக்கு ஒரு பேட் டே தான். எவ்ரிதிங் வென்ட் ராங். ஆனா, ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி நான் ரெக்கவரி ஆனேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டிவா இருங்க. ரெடியா? லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்மக்கிட்ட நெறைய பேர் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, எப்படி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்லைட் எட்ஜ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். 1% இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி பண்ணா 1 இயர்ல நீங்க 37 டைம்ஸ் பெட்டரா மாறிடுவீங்க. நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது தான். லைஃப்ல எல்லாமே கரெக்டா நடக்கும்னு அவசியம் இல்ல. ஆனா, நம்ம மைண்ட் செட் கரெக்டா இருந்தா எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு பிளேஸ். Today's topic is something we all need: positivity. The segment 1, the power of self-talk, key point. How you speak to yourself matters. நம்ம கிட்ட நம்ம பேசுகிற விஷயந்தான் நம்ம கேரக்டரை டிசைட் பண்ணும், ரைட்? மார்னிங்கில் இருந்தே இன்னைக்கு நாள் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். என்னென்ன? பேட் செல்ஃப் டாக். என்னால் இது முடியாது, ஐ கான்ட் டூ திஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. பாசிட்டிவ் ஷிஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடியாமல் போகாது. லெட்ஸ் ட்ரை, இட்ஸ் நாட் இம்பாசிபிள். டிப் என்ன அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இட் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஓகே. செக்மெண்ட் 2, ஹேண்ட்லிங் நெகட்டிவிட்டி சுச்சுவேஷன்ஸ். டோன்ட் இக்னோர் ப்ராப்ளம்ஸ், சேஞ்ச் யுவர் பர்ஸ்பெக்டிவ்ஸ். லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் காமன். அது வரும்போது ஒய் மீ அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வாட் கேன் ஐ லேர்ன் அப்படிங்கிறத யோசிங்க. அதுதான் ட்ரூ பாசிட்டிவிட்டி. இதுலேருந்து என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் மற்றவங்க லைஃப்பை பார்த்து ரொம்ப கம்பேர் பண்ணுறோம். அவங்க ஹைலைட் ரீலை பார்த்து நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. செக்மெண்ட் 3, சிம்பிள் டெய்லி ஹேபிட்ஸ். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த 3 நல்ல விஷயத்தை எழுதுங்க. சரௌண்டிங்ஸ். உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும். டாக்ஸிக் வைப்ஸ் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஸ்மால் வின்ஸ். பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். பாசிட்டிவ்னு சொல்கிறது ஃபேக்காக ஹாப்பியாக இருக்கிறது இல்லை. இட்ஸ் அபவுட் building a mindset that stays steady during chaotic moments. நீங்கள் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் எடுங்க. உன்னை நீயே நம்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒய் வி ஃபெயில் அட் பாசிட்டிவிட்டி? நிறைய பேர் பாசிட்டிவிட்டின்னு சொன்னாலே டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்னு நினைப்பாங்க. எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு இல்லை, அது ரியாலிஸ்டிக்கும் இல்லை. Positivity is not about pretending everything is fine. It's about building a mindset that stays steady during chaotic moments. The morning mastery routine break down specific habits that supercharge your day. Habit 1, the mirror high five. காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி மிரரில் உங்களுக்கு நீங்களே ஒரு ஹைஃபை கொடுத்துக்கோங்க. It sounds silly, but it tells your brain, I am on your side. Habit 2, digital fasting. ஃபோனை 10 மணி வரைக்கும், காலையில் 10 மணி வரைக்கும் தொடாதீங்க. இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணி உங்கள் எனர்ஜியை மார்னிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. த ஹைட்ரேஷன் ரிச்சுவல். ஹேபிட் 3, காஃபிக்கு முன்னாடி ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டர்
குடிங்க. It jumps out your metabolism and brain dealing with negative anchors. Explain how to handle stress and negative people in the moment. That's the 4 technique, 4 A's technique. Avoid. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மக்களை அவாய்ட் பண்ணுங்க. Alter. Communicate your concerns. I don't like thisன்னு சொல்லுங்க. Adapt. Look at the big picture. 5 வருஷம் கழிச்சு இது மேட்டர் இல்லைன்னா டோன்ட் வரி. அக்செப்ட். சில விஷயத்த மாற்ற முடியாது. அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ண கற்றுக்கோங்க. நெகட்டிவ் வைப்ஸை இருக்கா, கிராஸ் தேம் ஆஃப் யுவர் லிஸ்ட். உங்கள் பீஸ் தான் உங்கள் ப்ரியாரிட்டி. ஓகே. Affirmations that actually work. The sentence starter method for self-confidence. Like a positive adjective. Okay. I am proud of myself for any actions. I am capable of reaching my goals. என்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு எதுவுமே இல்லை அந்த மாதிரி. I choose to be in a good mood. இன்னைக்கு நாளில் நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். I forgive myself for my mistakes. நான் பர்ஃபெக்டாக இல்லை அண்ட் இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் டு யுவர் மைண்ட். ஓகே, கம் டு கன்க்ளூஷன். The big promise. Remember, you are the architect of your own destiny. Change is a process, not an event. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹேபிட்டை இப்போவே டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அண்ட் உங்களால் முடியும். See you in the next one. Bye. Thank you.